எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திரு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் நியர்லி பிஎம் ஜாதகம், கண்டிப்பாக அதை நோக்கி தான் அவரோட பயணம் இருக்கும். இந்த சிஎம்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு சின்ன ஒரு தாண்டுற மாதிரி தான். பிஎம் தான் அவரோட இலக்கு, கண்டிப்பாக அதை போய் அடைவார். விஜய் அவர்கள் நெத்தியில் ஒரு மை வைக்கிறாரு, அவருடைய கையில் ஒரு சிவப்பு நிற கயிறு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஆராய்ச்சியிலலாம் ஈடுபட்டிருப்பீங்க. அவர் நெத்தியில் ஒரு கருப்பு கலரில் ஒரு மை மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு, கையில் கயிறு கட்டியிருக்காரு. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? அது என்ன? திரு விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஜஸ்ட் ஒரு கயிறுங்க, கருப்பு சிவப்பு கயிறு கட்டியிருக்காருங்க, அவ்வளோதாங்க. அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, எஸ்பெஷலி தனுசு ராசிக்காரர்கள், எஸ்பெஷலி உலகத்தில் எல்லாருமே குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தவறு பண்ணியிருந்தால் நிச்சயமாக மாட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டிற்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்லாம் இந்தந்த ராசிகள் அப்படின்னு இந்த ராசிகள். கன்னி ராசிக்கு இப்போ குரு பயிற்சி பலன் ரொம்ப சூப்பராக இருக்கும் போது. ஆனால் இந்த 11ஆம் இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே, என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலுமே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்லதே தான் செய்யணுன்றது ஒரு ரூல் இருக்கு. டாப் ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக துலாம், ரிஷபம் அண்ட் கடகம் தான். இதில் இந்த 3 ராசியில் கடகம் ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். இந்த ஆண்டோட ஹீரோ கடகம் தான். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மகா பிரித்திங்கரா தேவி உபாசகர் ஜே.எம். மைத்திலிமா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. கோவையில இருந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம்மா. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். எப்பயுமே நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பயனுள்ள தகவல்களை கேட்போம். இப்போ சமீபத்தில் குரு பெயர்ச்சி போயிருக்கு. என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? யார் யாருக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி சரியான ஜாக்பாட்னா யாருக்கு சொல்லலாம்? நிச்சயமாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆதன ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அதாவது குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் விட குரு பயிற்சினா எல்லாரும் ஒரு சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா குரு இப்பயாச்சும் நம்மளுக்கு நல்லது பண்ண மாட்டாரா, அந்த மாதிரி நிறைய குரு பயிற்சி பலன்கள் போயிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 2026 பார்த்திங்கன்னா குரு பயிற்சி டாப் ராசி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிச்சயமாக துலாம், அதுக்கப்புறம் ரிஷபம் அண்ட் கடகம் தான். இதில் இந்த 3 ராசியில் கடகம் ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். இந்த ஆண்டோட ஹீரோ கடகம் தான். நிச்சயமாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதே மாதிரி சிம்மமும் சொல்லலாம். ஏன் சிம்மம் சொல்லலாம் அப்படின்னா, கடந்த ஒரு ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சிம்மம், அவர்களும் சொல்லலாம், மீனமும் சொல்லலாம். இதில் டாப் 1ல் பார்த்திங்கன்னா கடகம் இருக்குது. கடகம் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பயங்கர ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க நினச்சதெல்லாம் நினைக்காதது கூட நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கடகத்துக்கு அமையும். எவ்வளோ பிளான் பண்ணாங்களோ பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா 1 லாஸ் 2 லாஸ் கிடையாது, எடுத்த எல்லா பிஸ்னஸுமே லாஸு, வேலையில் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள், இதெல்லாமே அவமானம். கடகம் எப்பவுமே பாசத்துக்கும் மரியாதைக்கும் ரொம்ப ஏங்கக்கூடிய, பாசம் இல்லைனாலும் அந்த இடத்துலையும் இருக்க முடியாது, மரியாதை இல்லாதனாலும் அந்த இடத்துலையும் இருக்க முடியாது கடகத்தால். அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு டபுள் ட்ரிபிள் லெவலில் கிடைக்க போகுது கடகத்துக்கு. அப்புறம் துலாம், ஆல்ரெடி துலாமும் ரிஷபமும் போன ஆண்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஆண்டு இன்னும் அதிக ரொம்ப கொஞ்சம் தாய் விஷயத்தில் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் சின்ன சின்னதாக அனுபவிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்க போது குரு பயிற்சி பலன். ஜாக்பாட் அப்படின்னும் போது ஒரு 4 ராசிக்கு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இவங்கள கவனமாக இருந்தே ஆகணும். இந்த குரு பயிற்சி அவருக்கு பெருசாக கொடுக்கல, அதனால கொஞ்சம் இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்லாம் இந்தந்த ராசிகள் அப்படின்னா என்னென்ன ராசிகள் சொல்லுங்கள்? கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இப்போ குரு பயிற்சி பலன் ரொம்ப சூப்பராக இருக்க போது. ஆனால் இந்த 11ஆம் இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே, என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலுமே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்லதே தான் செய்யணுன்றது ஒரு ரூல் இருக்குது. அந்த வகையில் கன்னிக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. என்ன ஒரு இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, சனி பகவான் 7ஆம் பார்வையை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை மட்டும் கன்னிராசிக்காரங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க எப்போவுமே கன்னிராசிக்காரங்க. அதெல்லாம் ஓவர் திங்க் பண்ணாமல் கொஞ்சம் ஓகே
கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கன்னிராசி இந்த ஆண்டு. கன்னிராசிக்கும் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஆண்டு எல்லா விஷயத்துலேருந்தும் ரிலீவ் ஆகி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. கன்னிராசி சொல்லியிருந்தீங்க, அதில் வேற யாரும் வருவாங்களா மேம்? கவனமாக இருக்க வேண்டிய ராசி, ரொம்ப அதிகவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு, மீனம். சரிங்களா? தனுசு, மீனம் ஆல்ரெடி வந்து மீன ராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போன ஆண்டே பயங்கர ஸ்ட்ரகிள். போன பயிற்சிக்கே வந்து நான் சொல்லியிருந்தேன், வந்து ஆண்டு பலனுக்கோ சொல்லியிருந்தேன், இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருக்கோம், குரு மாறினதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்செந்தூரில் நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த இல்லீகலாக நடக்கிறவங்க, தப்பு பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நாட் ஒன்லி இப்போ பாருங்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். அப்போ அந்த குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டியை தான் வந்து இண்டிகேட் பண்ணும். அப்போ குருமார்களாக இருக்கட்டும், நிறைய அந்த ஸ்கூலில் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, எஸ்பெஷலி தனுசு ராசிக்காரர்கள், எஸ்பெஷலி உலகத்தில் எல்லாருமே வந்து குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தவறு பண்ணியிருந்தால் நிச்சயமாக மாட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட 9ஆம் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி ஒரே ராசி தனுஷ் ராசி தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாக் பாட்டுன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் சொன்னோம், அதுக்கப்புறம் அதிக கவனம்னு சொன்னோம். மற்ற கொஞ்சம் ராசிகள் இருக்கு, அவங்களாம் எப்படி மேம்? ஓகேவா? இந்த ஓகே தான். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க ராசி மேலேயே வந்து ராகு போயின்னு இருக்கு, குருவோட பார்வையும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த தனுஷும் அண்ட் வந்து கும்பமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. டாப் மோஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கடகராசி தான். ரிஷபம், துலாம் வந்து பார்த்திங்கன்னா போன ஆண்டு இருந்ததை விட அடுத்த ஸ்டெப். போன ஆண்டு ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கும், அடுத்த ஸ்டெப்பு. மேஷ ராசியும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக காலபுருஷனின் முதல் வீடு அது. மேஷ ராசியும் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ்ஸு, 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாரு. ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாரு. 3ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தடங்களாக இருப்பார். மேஷ ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம், அவங்க அம்மாவோட ஹெல்த்தில் வந்து கவனமாக நிச்சயமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயத்துலையும் மேஷ ராசியும் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் கன்னி சொல்லிட்டேன். சிம்மம்க்கும் ஒரு ரிலீஃப் தான், மீனத்துக்கும் ஒரு ரிலீஃப் தான். கன்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஓவர் திங்கிங் மட்டும் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். விருச்சிகத்துக்கு வந்து சொல்லவே வேணாம். விருச்சிகத்துக்கும் அவருக்கு 5ஆம் பார்வை வர்றதுனால அவங்களுக்குமே நல்ல ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் மகர ராசி அவர்களும் கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உழைப்பு, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த அன்பையும் சரி, உழைக்கிற உழைப்பையும் சரி, அதுக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த ஆண்டு வந்து சூப்பராக தான் உலக மக்கள் எல்லாருக்குமே அடுத்து 12 ஆண்டு கழித்து தான் குரு பகவான் வந்து கடகத்துக்கு வரப்போகிறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது எல்லாருக்குமே, உழைக்கிற மக்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு கோல்டன் பீரியட்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிச்சயமாக நினச்சிக்கலாம். நிச்சயமாக ஆட்சி எல்லாம் மாறி இருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு எப்படி வந்து ஒரு 2000 டைமில் இருந்ததோ, 1999லேருந்து ஒரு 2000 உள்ளே போகும்போது நம்மளுக்கு எப்படி அந்த கேசட்டு, சிடி இதுலேருந்தெல்லாம் வந்து அட்வான்ஸாக நம்ம வந்துமோ, அதுலேருந்து ஒரு 10x மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு உலகத்துக்குள்ளே போக போகிறோம். அதற்கான ஒரு ஸ்டார்டிங் தான் இந்த 2026. இது வந்து ஸ்டார்டிங் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தீங்க ஹீரோ அப்படின்னா கடகம் அப்படின்னு. ஜேஎம் மைத்திலி 2024 கணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் சமீபத்தில் பார்த்துருந்தோம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறது இல்லாமல் அவர் ஒரு பெரிய புரட்சி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி 2024 பேசியிருந்தீங்க. அந்த வீடியோ சமீபத்தில் சரியான வைரலாக இருந்தது. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அந்த மாதிரி பேசியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா, எப்படி வர முடியும் அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி அன்னைக்கு நீங்கள் ரிசல்ட் பார்த்த அன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணி இருந்தது? நிச்சயமா எப்பவுமே வந்து ஜோதிடர் வந்து கணிக்கிறதுல தான் நம்ம வந்து ரொம்ப அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம வந்து வர மெசேஜஸ் அண்ட் வந்து வாய்ஸ் மெசேஜ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்ம போடுறதில்ல, ரொம்ப போட்டு அதை வந்து பெருசு பண்ணுறதில்ல. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ப்ளே பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2024 நான் சொல்லியிருப்பேன், திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மட்டுமல்ல, இப்போ வந்தாச்சு, அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிணைப்பு வந்து எல்லாமே நம்ம கண்கூட பார்த்துட்டுருக்கோம். எத்தனை பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேர் அடித்தாலும் சரி, நீங்கள் அடிக்க அவர் வளர்ந்துக்கிட்டே போவார்.
நீங்க அமைதியா இருந்தாலே வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். அடிக்க இன்னும் ஸ்பீடா வளருவார் அவர். அதனால விஜய் அவர்களோட ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா பிஎம் ஜாதகம். திருப்பியும் அகைன் இன்னைக்கு வந்து 2-3 பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே தெரியும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து சிஎம் அவர் தான். இந்த போஸ்டிங்லயும் அவர் அப்படியே இருக்கணும்லாம் நினைக்க மாட்டார். 100 விஜயை உருவாக்கி விட்டுருவாரு. தமிழ்நாடு தான் வந்து அவரோட கண். ஆனா இந்தியா மக்கள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து பாத்தீங்கன்னா பிஎம் லெவலுக்கு வந்து அவங்க பேசப்பட்டாங்க. ஆனா அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து வரல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆகணும், என்ன வேணா நீங்க வந்து போட்டி போடலாம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உண்மை இருந்தால் மட்டும்தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். என்னதான் சொன்னாலும் திரு விஜய் அவர்களுக்கு நிச்சயமா வந்து உண்மை இருந்தது. அதனால தான் யாராலையும் நடத்த முடியாததை வந்து அவர் நடத்தி காமிச்சிருக்காரு. 2.5 ஆண்டுகளில் வந்து ஒரு சிஎம் வந்துட்டாருன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் மற்ற ஸ்டேட்லலாம் சொல்றாங்க ஈஸியாக சிஎம் ஆயிடலான்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளும் கிடையாது. அவர்கள் நினைச்சவங்களை வந்து உடனே டக்குன்னு சிஎம் பதவியை கொடுக்குற அளவுக்கு முட்டாள்களும் கிடையாது. ஸோ என்னன்னா வந்து இந்த பிஎம் லெவலில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக போகக்கூடிய ஜாதகம் வந்து திரு விஜய் அவர்கள் ஜாதகம். நம்ம ஒரு 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 பெரிய ஒரு கோல்டன் பீரியடில் வந்து வாழ போகிறோம். கடந்த 2016 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 2026 வரைக்குமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃப்ளாஷ் நியூஸ்னு அப்படியே கண்டினியூவாக வந்தது. ஃப்ளட் வந்தது, கோவிட் வந்தது, எல்லாமே வந்தது. ஸ்ட்ரகிள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு பொற்காலத்தை வந்து பார்க்க போகிறோம். குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த தவறு பண்ணவங்க எல்லாருமே மாட்ட போகிறாங்க. நாட் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கிடையாது, நாட் ஒன்லி டீச்சிங் ஃபீல்டு கிடையாது, எல்லா விதத்துலையும் நிறைய மகளிருக்கு வந்து துன்புறுத்தினது, நிறைய பெண்களுக்கு வந்து நடந்த அவதூறுகள், இது எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது இந்த ஆண்டு நிச்சயமா. ஸோ திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் நியர்லி பிஎம் ஜாதகம். கண்டிப்பாக அதை நோக்கி தான் அவரோட பயணம் இருக்கும். இந்த சிஎம்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு சின்ன ஒரு தாண்டுற மாதிரி தான். பிஎம் தான் அவரோட இலக்கு. கண்டிப்பாக அதை போய் அடைவார். நீங்கள் சொல்கிறீங்க பிஎம் ஆகிறது உறுதி அப்படின்னு. அவருடைய ரதன் பண்டிட் அவர்களும் சமீபத்தில் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ரொம்ப வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் சொல்கிற விஷயங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு 6-7 மாதங்கள் தான் கட்சி ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக கேள்விப்பட முடியுது, பார்க்கவும் முடியுது சோஷியல் மீடியாஸில். அது எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயம் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ ராதன் பண்டிட் அவர் ஜோதிட துறையில் இருக்கார். நாங்கள் வந்து நவகிரகான்னுட்டு ஒரு ஜோதிட அறக்கட்டளை வந்து வச்சுருப்போம். அப்போ நாங்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துட்டு உடனே வந்து வாங்குறது ரொம்ப தப்பு. எங்கே வந்து ஒரு சாதா குடிமகன் வந்து மதிக்கப்படுகிறார்களோ, எங்கே வந்து ஜோதிடர்கள் கல்வியில் சிறந்து விளங்குற குருமார்கள் இவங்கெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ, உண்மையானவர்களை சொல்கிறேன் நான், மதிக்கப்படுகிறார்களோ, அங்கே நிச்சயமாக வந்து அந்த நாடு வந்து பசுமையாக செம்மையாக ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போயின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இவ்வளோ விஷயம் பண்ண தெரிந்த திரு முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமாக எதை எப்போ எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல யாருமே அட்வைஸ் பண்ண. இப்போ பாருங்கள், நிறைய பேர் யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாதோ எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வரணும். எப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் இருக்கிறேன்னு வந்து இறங்கி இவ்வளோ விஷயம் பண்ண தெரிஞ்சவருக்கு நிச்சயமாக எல்லாத்தையுமே சூப்பராக பண்ண தெரியுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதனால தான் அந்த பதவியை வாங்கிப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாம் சங்கத்துலலாம் பேசிகிட்டு இருந்தோம், சரி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஓகே விட்டாச்சு. இந்த மாதிரி என்னதான் ஒரு ஆட்சி கவிழும், என்ன பண்ணால் யார் என்ன பண்ணாலுமே சரி, அவர் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். கண்டிப்பாக ஆட்சி கவிழலாம் வாய்ப்பே கிடையாது. எய்தர் மற்ற டிஸ்டர்பன்ஸ்லாம் யாருமே பண்ணாமல் அவருக்கு இருந்தாலே, நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்கள் கட்சியை வளர்த்து நல்லபடியாக இருக்கிற பேரையாச்சும் காப்பாற்றிட்டு போகலாம். இனிமேல் எந்த கட்சியும் திங்க் பண்ணக்கூட வேண்டாம். டிவிக்கே தான் நிச்சயமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் டிவிக்கே தான். சமீபத்தில் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய கனெக்ட் பண்ணிடுறாங்க. என்னென்னா விஜய் அவர்கள் நெத்தியில் ஒரு மை வைக்கிறாரு, அவருடைய கையில் வந்து ஒரு சிவப்பு நிற கயிறு இருக்குது, இது எதுக்கு, சண்டியாகம் பண்ணுறாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்பட முடியுது. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஆராய்ச்சியிலலாம் ஈடுபட்டிருப்பீங்க. அவர் நெத்தியில் ஒரு கருப்பு கலரில் ஒரு மை மாதிரி ஒரு விஷயத்த வச்சுருக்காரு, கையில் வந்து கயிறு கட்டியிருக்காரு. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? அது என்ன? இதுவுமே வந்து நிறைய போயிட்டுருக்கு. அவர் வந்து திரு புசிகா ஆனந்த் அவர் இருக்காரு, அவர் தான் வந்து எல்லாமே, இவர் தான் எல்லாமே,
ஆதவ அர்ஜுனா அவர் இருக்காரு, அவர் தான் வந்து ஃபுல்லாகவே விஜய் வந்து எதுவுமே பேசுறதில்ல அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் கடகத்துக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்குது. எல்லாத்தையும் கேட்கும், எல்லாத்தையும் பார்க்கும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, விஜய் அவர்கள் தான் ஹீரோங்க. விஜய் அவர்கள் தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், மக்கள்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துளி போய் கிடையாது. மனசார பேசியிருக்கிற ஒரு விஷயம். எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் எந்த ஒரு இதுக்காகவும், கயிறுக்காகவோ இல்லை அதை நெத்தியில் வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனம், சரிங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் அது வந்து ஒரு ஹோமம் பண்ணது, புரியுதுங்களா? சத்ரு சம்ஹாரம், சரிங்களா? அந்த மாதிரியான ஹோமங்கள் பண்ணதை வச்சிருக்காரு. ஏதோ ஒரு இது சொல்லுவாங்களே, அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த கதையாக தான் சும்மா உருட்டி விட்ட எலுமிச்சை பழத்தை எடுத்து பண்ணுற மாதிரி பேச 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 அவருக்கு நல்லதாக தான் போக போகுது. நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதான். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த காலம் எல்லாம் முடிஞ்சது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அஸ்ட்ராலஜி இதெல்லாம் வந்து பேசாமல் தயவு செய்து இனிமேலாச்சும் நம்ம எல்லாருமே மாறணும். என்ன வேலை இருக்கோ அதை கரெக்டாக பண்ணிட்டு, இந்த கோவில் இதெல்லாம் எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறேன் நான். எந்த மதத்தையும் வந்து ரொம்ப எந்த மதத்தையும் தாழ்வாக பேசுகிற உரிமை யாருக்கும் கிடையாது. இப்போ நானே ஒரு ஹிந்துசமில் இருக்கேன்னா ஹிந்துஸை பற்றி பேசுகிற உரிமை எனக்கே கிடையாது, புரியுதுங்களா? அது வந்து ஒரு பெரிய மதம், அது ஒரு பெரிய மார்க்கம். அதை எப்படி நம்ம பேச முடியும்? இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் தான் நான் சொல்வேன். ஸோ திரு விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஜஸ்ட் ஒரு கயிறுங்க, சிவப்பு கயிறு கட்டியிருக்காருங்க, அவ்வளோதாங்க. அதில் வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு ஹோமத்தில் இருந்த ஒரு மைய வச்சுருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனத்தை வந்து பயங்கர சேல் ஆகி எல்லா மக்களும் வாங்குறது. இந்த மாதிரி மூட நம்பிக்கை. நீங்கள்லாம் தப்பு பண்ணிட்டு ஜோதிடர்கள் தப்பு, இவங்க தப்பு, அவங்க தப்பு, யாருன்னா வீட்டுக்குள்ளே இருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் பாருங்கன்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ஜோதிடம்ங்கிறது 100% உண்மை. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு எப்பப்போ என்ன பார்க்கணும், என்ன சரி பண்ணிக்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் சரி பண்ணுறதுக்கான நிறைய ஸ்தலங்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குன்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம வந்து சொல்லுவோமா, இல்லைங்க நீங்கள் வந்து 5 வருஷம் ஜஸ்ட் படிச்சிங்க, எனக்கு தையல் போடாதீங்க, இந்த மாதிரி யாருன்னா சொல்லுவோமா? எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து தையல் போட்டு ஒரு விஷயத்த சரிப்படுத்துகிறாரோ, எப்படி வந்து ஒரு ஆசிரியர் வந்து படிப்பை சொல்லித்தராங்களோ, அந்த மாதிரி தான் நாங்களும் படிச்சுட்டு இந்த கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது படிச்சுட்டு வரோம். அப்போ அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். உங்களுக்கு தான் அந்த நாலேஜ் வேணும், மக்களுக்கு தான் அந்த நாலேஜ் வேணும். இவங்களே போய் மூட நம்பிக்கையில் வந்து போய் பண்ணுறது. நிறைய வந்து வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். இந்த மை வைக்கிறது, அந்த மை வைக்கிறது, இவங்களுக்கு தான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டு மற்றவங்களை குறை சொன்னால் எப்படி? ஒரு கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாருன்னா மற்றவங்களை நீங்கள் வந்து குறை சொல்கிறதில்ல, உங்களோட வளர்ப்பையும் உங்களையும் நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறீங்க. ஸோ அவங்கவுங்க இஷ்டம், எப்படி கமெண்ட் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணாலே மற்றவங்களை யாரையுமே குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு. கண்டிப்பாக குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது யார் யாருக்கு என்ன மாதிரியே அமைய போகுது, யார் யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக பகிர்ந்து சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.